நல்லவர். அல்லேலூயா. யோசுவாவை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். என்னாகமத்தின் புத்தகத்தில் யோசுவா யார் என்று சொல்லப்படுகிறது. என்னாகமம் ஸ்தோத்திரம் 13வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 8வது வசனம் 16வது வசனம். ஆமென். யோசுவா யார்? ஸ்தோத்திரம் 13வது அதிகாரம் என்னாகமத்திலே 8வது வசனம். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. 16வது வசனம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தார். யோசுவா பேர் என்னது? ஓசே. இந்த ஓசே யாருடைய குமாரன்? நூனின் குமாரன். அப்ப இந்த யோசுவா யாருடைய குமாரன்? நூன் என்கிற ஒரு மனிதனுடைய பிள்ளை. அவங்க அப்பா அவனுக்கு வச்ச பேரு ஓசேயா. அல்லேலூயா. ஆனால் மோசே அவனுக்கு இட்ட பெயர் யோசுவா. இந்த யோசுவா சிறு வயது முதல் கொண்டு பயபக்தி உள்ளவன், கர்த்தர் மேல் பயபக்தி உள்ளவன். கவனிக்கணும், சின்ன வயசு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வயசு. அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, 5 விளையாதது 50 விளையாது. இந்த சின்ன வயசுலேயே கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளுக்கு அதிகமாக இருந்தால் அதையே அவர்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணினா நிச்சயமாக அவர்கள் தவறி போக மாட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய பிரதான கிருபையினால இந்த யோசுவா குழந்தை பருவத்தில் இருந்தே கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் வாழ்ந்திருக்கிறார். யாத்திராகமம் 33வது அத்தியாயத்தில் 11வது வசனம். யாத்திராகமம் 33ல 11வது வசனம். கவனிங்க, அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. மோசே தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு முகமுகமாய் பேசுகிற அனுபவத்தை பெற்றிருந்தார். அவர் பாளையத்துக்கு போய்விட்டார். பாளையம் என்றால் ஜனங்கள் இருக்கிறதான இடத்துக்கு போய்விட்டார். ஆனால் நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். அல்லேலூயா. வாலிபர்கள் ஆலயத்திற்கு வருவது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. வாலிப வயசுல ஆலயத்துக்கு வருவது என்பது வாலிபனுக்கும் ஆசீர்வாதம். வாலிபர்கள் அங்குமிங்குமாக சுற்றி திரிவார்கள். சர்ச்சுக்கு ஒழுங்கா வரமாட்டான். நான் சொன்னேன், குழந்தையா இருக்கிற வரைக்கும் வந்திருப்பான். 18-20 வயசு வரும்போது வரமாட்டான். நீ போமா, நான் வரேன்னு சொல்லுவான். ஆனா என்ன பண்ண மாட்டான்? வரமாட்டான். நீங்க கிளம்பி குளிச்சு வந்து அப்புறம் வந்தானா என்ன பண்ணலாம்? பார்த்துக்கிட்டே உட்காரணும். அப்படி பார்த்தே கழுத்துனா இடம். சில நேரத்தில் சொல்லிக்கணும். பையன் வரமாட்டான், பொண்ணு வரமாட்டான். பொண்ணுங்க கூட சில நேரத்தில் வந்துடும். பையன் ஆண் பையன் வரமாட்டாங்க. அதனால அந்த வார்த்தை என்ன பண்ணாதீங்க. நீங்களாம் நின்று வரமாட்டாங்க. தேவையில்லாத எங்கேயாவது போயிட்டு
தங்களுடைய நேரங்களை வீணாய் செலவு பண்ணுவாங்க. ஆனா அந்த வாலிப வயசுல எந்த பிள்ளைங்க கர்த்தரை பற்றி விடுறாங்களோ அந்த பிள்ளைங்க எதிர்காலத்துல ரொம்ப நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவங்க ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். வாலிபனே உன் இளமையில உன் சிருஷ்டிகர நினை. வாலிப வயசுல வந்த ஊழியர்கள் தான் அதிகமான ஊழியர்களை செய்வது, கர்த்தருக்காக வைராக்கியமா பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறார். ஆனா இன்னைய காலம் அப்படி இல்லை. எல்லாம் செஞ்சு சொத்துக்கெல்லாம் சேர்த்துட்டு வீடெல்லாம் கட்டி பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும்போது எங்கே வராங்க? ஊழியத்துக்கு வராங்க. அப்படி ஊழியம் செய்யறவங்க இன்னும் வேலை செஞ்சு ஊழியம் செய்யறாங்கலாம் இருக்கு. வேலை செஞ்சு ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்றதுல அது வேற இருக்குது. ஆனால் ஒரு ஆர்டினேஷன், ஒரு அபிஷேகம் என்பது ஒன்று இருக்குது. அதை கொச்சப்படுத்திட்டாங்க இவங்க எல்லாம். ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய அந்த ஆரோனுடைய அழைப்பு, அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் கொச்சைப்படுத்தி விட்டது. எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படி போயிடுச்சு. கவனிக்கணும். இந்த இடத்துல இந்த யோசுவா நல்ல இளம் வாலிபன், கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திலேயே கிடந்திருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. ஆமா, சர்ச்சே கதின்னு கிடந்திருக்க. கர்த்தர் அவனை கைவிடல பாருங்க. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஒரு பெரிய உன்னதமான அந்த குவாலிட்டி அங்க இருக்கு. அப்படிப்பட்ட நல்ல ஒரு கர்த்தருக்கு பிரியாத ஒரு நல்ல அபிஷேகத்தை உடையவனாக இருக்கிறார். இரண்டாவது என்னாகும் 32:11 படிச்சீங்கன்னா அவனை பற்றி அவனுடைய வாழ்க்கை பாருங்க. 32 எத்தனைமா? 32:11 இல்லையா? அதுல என்ன சொல்லுது வசனம்? என்னை உத்தமமாய் பின்பற்றின. பின்பற்றுகிறவர்கள் ஏராளமாக பேர் இருப்பார்கள். இன்னும் 12 பாருங்க. எகிப்திலிருந்து வந்தவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமா பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார். கர்த்தர் சொன்னார், நூனின் குமாரன் தான் உத்தமமாய் பின்பற்ற. 20 வயசுக்கு மேல அது கொஞ்சம் முரட்டாட்டமான வயசு, பயங்கரமா கோபம் வர வேண்டிய வயசு. அது வயசு அது வரைக்கும் பையன் நல்லா சாப்பிட்டு என் பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அவன் திடீர்னு எப்பதான் கோவப்படுவான்? அந்த 20 வயசுல தான் அடங்க மாட்டான், கோவப்படுவான். ஆனா அந்த வயசுல உத்தமமாக பின்பற்றின யோசுவா, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவா, அதாவது கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவா. இரண்டாவது உத்தமமாக பின்பற்றின யோசுவா, பரிசுத்தமாக தேவனை பின்பற்றுதல். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நான் வாலிப வயசுல தான் ஆசைலாம் நிறைய வருவாங்க, இச்சைகள் நிறைய உண்டாகும். வெளியே போய் சுற்றி வரணும் அப்படின்னு நினைப்போம், பீச்சுக்கு போகலான்னு நினைப்போம். அல்லேலூயா. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அவுட் போகலான்னு நினைப்போம், அப்புறம் குயின்ஸ்லேண்ட் போகலான்னு நினைப்போம், அப்புறம்
ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர மாட்டான், ஜெபிக்க வர மாட்டான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வரல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிடுவோம். ஆனா இந்த யோசுவா உத்தமமாக பின்பற்றினார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தா உத்தமமாக பின்பற்றினார். மூன்றாவது என்னாகவும் 27வது அதிகாரம். 27:18-22. கர்த்தர் மோசே நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் கையை வை, அபிஷேகம் பண்ணு. 22. மோசே தனது கர்த்தர் கட்டளையிட்ட படியே யோசுவாவை அழைத்துக் கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். யோசுவாவை ஒரு உன்னதமான ஊழியத்துக்காக ஒரு பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவம் அங்கே நடக்கிறது. கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? சத்தமாங்க. கர்த்தருடைய ஆலயத்தையே அதிகமாய் விரும்பின யோசுவா, அங்கேயே தரித்திருந்த யோசுவா. சில நேரத்தில் பிள்ளைகள், வாலி பிள்ளைகள் வந்து தனியாக உட்காந்து ஜோதிக்கும் போது சந்தோஷமா இருப்பார். அவன் காணிக்கை கொடுத்ததை விட அது சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, சில பிள்ளைங்க வந்து ஜெபிக்கிறானுங்க, ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக சந்தோஷமா இருக்குது. அவன் மேல ஏதாவது சின்ன சின்ன குறை இருந்தால் கூட அது கர்த்தர் நிவர்த்தி பண்ணிவிடுவார், சரி பண்ணிவிடுவார் ஆண்டவர். அவன் அப்படி ஏதாவது தப்பு. நான் என்ன சொல்றேன், மனிதர்கள், நாம் எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்குள்ளையும் பிசாசு கலைகளை விதைப்பார். அந்த கலைகளை நாம் அகற்றணும். அதுக்குதான் சர்ச்சை, அதுக்குதான் ஜெபம், அதுக்குதான் பைபிள் ரீடிங், எல்லாமே அதுக்குதான், பிரசங்கம் எல்லாம் அதுக்குதான். இதை நாம் கேட்க 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 ஜெபிக்க 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 நம்ம பரிசுத்தமாயிடுவோம். அல்லேலூயா. ஓ, இந்த பித்தளை பாத்திரம், இந்த செம்பு பாத்திரம்லாம் கிராமங்களில் தேய்ப்பாங்க. அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது தேய்ச்சி பத்திரமா மறுபடியும் கோழி பையில போட்டு ஊற்றி வச்சுக்கலாம். அல்லேலூயா. சாப்பில் போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ அந்த புளி, அப்புறம் செங்கல், மண், சில நேரத்தில் உப்பு கூட போட சில நேரத்தில் கால் போட்டு நாரை போட்டு தேய்ச்சி அப்புறம் பாத்திரம் பட பட படப்பட்டு இருக்கு. அந்த இடம் தான் இந்த இடம். அல்லேலூயா. தேய்க்கிறவர் யாரு? தேய்க்கிறது யாரு? கர்த்தருடைய கிடையாது, ஸ்டீபன் ராஜ். அல்லேலூயா. நாலு இதெல்லாம் போட்டு தேய்ச்சி நல்ல சோத்தெல்லாம் தேய்ச்சி அப்படி நல்லா ஒயிட் பண்ணிட்டு சூப்பராக இருப்பார். தேய்க்க பார்த்தா நல்லா இருக்கு. கவனிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை உயர்த்தி நிறுத்த வேண்டும், அபிஷேகிக்க வேண்டும் என்றால் தேவ ஆலயத்தை விட்டு பிரியக்கூடாது. ஃபர்ஸ்ட். இரண்டாவது, உத்தமமாக பின்பற்றுதல். மூன்றாவது, தானாகவே உயர்வுவது. அல்லேலூயா சொல்லு. இது ரெண்டுத்தையும் நம்ம செஞ்சோம்னா நீ தான் அடுத்த ஸ்டேஜ். தான கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திடுவார். புரியுதா? தேவன் உயர்த்திடுவார், எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. நீ முக்கியமான ஆளாக மாறுவாய். ஆமென் சொல்லு. இந்த ரெண்டு காரியத்தையும் செய்வது. ஃபர்ஸ்ட் காரியம், ஆலயத்தை விட்டு பிரியாமல். இரண்டாவது காரியம், உத்தமமாக தேவனை பின்பற்றுதல். உத்தமமாக யோசுவா மோசையை பின்பற்றுதல்.
எவ்வளவு பேர் இருந்திருக்கலாம், ஆனா அந்த பையன் மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு தேவனும் சொல்லணும், மோசையும் சொல்லணும். இப்படி இருந்தா எத்தனை தடை வந்தாலும் தானாகவே நீ வந்து நின்றுடுவாங்க இடத்துல. கர்த்தர் உன்னை மையப்படுத்திடுவார். நீ இருக்கிற இடம்தான் மையமாக மாறிடும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தானாய் உன்மேல் வந்துவிடும். தேவ மனிதன் அப்படி ஒரு அபிஷேகத்தை உன்மேல் கொடுத்து. 4வது என்னாகும் 14 6 தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகி யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகி காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு 30வது வசனம். எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணைத்து கொடுத்த தேசத்திலே பிரவேசிக்கவும். யோசுவாவும் காலேபும் தவிர யாரும் நீங்க வேலைக்கு ஆக மாட்டீங்க, நீங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இங்கே பார்க்கிறோம், யோசுவா தேவன் வாக்கு தத்தம் செய்த அந்த தேசத்தை சுதந்தரித்தார். மற்றவங்களால சுதந்தரிக்க முடியல. யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் கர்த்தர் வாக்கு பண்ணினதை பெற முடிந்தது. யோசுவா அதை பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஏன்? கர்த்தர் வாக்கு தத்தம் செய்தது யாருக்கு கிடைக்கிறது? யார் அதை சுதந்தரிக்கிறார்கள்? முதலாவது கர்த்தருடைய, இரண்டாவது கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினது, மூன்றாவது என்ன சொன்ன? என்னங்க ஞாபகத்தில் இல்லையா? என்ன கூட இல்லைங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? முதலாவது பிரியாதிருந்தான், கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்தான். இரண்டாவது உத்தமமாய் பின்பற்றினான். மூன்றாவது உயர்த்தப்படுகிறான், தலைவனாக உயர்த்தப்படுகிறான், அபிஷேகிக்கப்படுகிறான். அந்த தகுதி, அந்த ஆர்டர் அவனுக்கு கிடைச்சது. நாலாவது என்ன சொன்ன? நாலாவது கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினதை கொடுத்து விடுகிறார், பிரவேசிக்கிறான், பெற்றுக் கொள்ளுகிறான், அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஐந்தாவது என்னாகும்? 26:65. வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்புனேயின் குமாரனாகி காலேபும் நூனின் குமாரனாகி யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் அவர்களில் மீதியாயிருக்கவில்லை. மற்றவர்கள் எல்லாரும், யோசுவா மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான், காலேபு மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான். மற்றவர்கள் எல்லாரும் செத்து போனார்கள், மண்ணோடு மண்ணா போனார்கள். யார் ஜெயம் பெறுகிறான்? முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாதவர், கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினவர். மூன்றாவது அபிஷேகம் பெறுகிறவர். நாலாவது ஸ்தோத்திரம். நாலாவது என்ன சொன்னேன்? வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர். ஐந்தாவது அவர்கள் மட்டும்தான், அவன் மட்டும்தான் உயிரோடு இருந்தான் அந்த இடத்துல. அவன் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை என்றால்
எகிப்தை விட்டு வெளிவந்தவர்கள் ஒருவரும் காலேபை தவிர, யோசுவாவை தவிர யாருமே உயிரோடு இல்லை, சென்று விட்டான். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய மேன்மை கர்த்தரை பற்றி கொண்டு உத்தமமாய் பின்பற்றுகிறவனுக்கு இருக்கிறது. சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம். அடுத்தது 6வது பாருங்க. 6வது என்ன சொல்லுகிறது? 6ஆம் அதிகாரத்தில் யோசுவா 27ஆம் வசனம். இவ்விதம் என்று சொல்லப்படுகிற அதிகாரம் முழுக்க படிச்சீங்கன்னா அருமையான வார்த்தைகள். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் இவ்விதமாக கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று. அல்லேலூயா. 6 காரியம் ஆரம்பத்தில் சொல்றேன். 1, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். 2, உத்தமமாய் கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியக்காரனையும் உத்தமமாய் பின்பற்றினார். 3, அபிஷேகம், தலைவனாக அபிஷேகம் பெறுகிறான். 4, கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். 5, அவன் சமகாலத்தில் இருந்தவங்க எல்லாரும் சேர்த்து அவன் மட்டும் உயிரோடு இருக்கிறான், மீதியாக இருக்கிறான். 6, அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவியது. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமும் யோசுவாவுக்கு இருந்தது. கர்த்தர் நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். உண்மையாக இருந்தார். அல்லேலூயா. இந்த உண்மை என்பது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் முதல் கொண்டு விசுவாசிகள் முதல் கொண்டு எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு. எல்லாம் கலப்படம். ரொம்ப 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 பொல்லாத காலமாயிட்டு இருக்கிறது. மனுஷகுமாரன் வரும்போது அது இன்றைக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. விசுவாச வாழ்க்கையே இல்லை, விசுவாச ஊழியம் இல்லை, விசுவாச வாழ்வு இல்லை. எல்லாம் உலகத்தோடு ஒத்த வேஷம் போட்டுட்டு ஓடிட்டு இருக்கு. கவனிக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையை ஆராதனை, கர்த்தருடைய விஷயம், கர்த்தருடைய காரியம் போகும். பொருளாதார விஷயத்துல ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய காரியம் இவையெல்லாம் உண்மையாயிருக்கு. உண்மையா பின்பற்று. 1, கர்த்தரை பின்பற்றினா பின்பற்று, இல்லைன்னா பாகல் பின்னாடி போனா போயிடும். 1, ஸ்டீபன் பின்னாடி வந்தா ஸ்டீபன் பின்னாடி வா, இல்ல வேற ஒன்று பின்னாடி போகிறதா வேற ஒன்று பின்னாடி போயிடும். அல்லேலூயா. உத்தமமாய் பின்பற்று. இந்த நிலையில் இருந்தவன் தானாய் உயர்த்தப்படுகிறான். அவன் கரத்துல தானாய் அந்த அதிகாரம் வருகிறது. கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தையே என்ன பண்ணி கொடுக்கிறான், பங்கிட்டு கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய உயர்வு அது, எவ்வளவு பெரிய காரியம், பொறுப்பு. அப்போ யோசுவாவுடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவியதாக சொல்லு. வேதத்தில் 2 யோசுவா இருக்கிறார். ஒன்று இந்த யோசுவா. இந்த யோசுவா ஒரு சேனாதிபதி, ஒரு யுத்த வீரர். ஆமா, ஜனங்களுக்காக யுத்தம் செய்து தேசங்களை மீட்டு கொடுத்தவர். இன்னொரு யோசுவா வேதத்தில் இருக்கார். அதை நீங்க ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகங்களை, சகரியா புத்தகங்களை வாசிங்க. ஆகாய் 1:1 படிக்கலாம். 1:1 1:12 6 படிக்க முடிச்சிடலாம். சத்தமா படிங்க. யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா
குமாரனாகிய யோசுவா. ஆமென். இது எந்த குமாரன்? யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா. இந்த யோசுவா பிரதான ஆசாரியன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோசுவா யாரு? பிரதான ஆசாரியன். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாருமே 1:12 படிங்க. 1:12. இந்த யோசுவா யோத்சதாக்கின் குமாரனாகிய இந்த யோசுவா ஆசாரியன். இப்ப நம்ம பாஸ்டர்னு சொல்றோம் இல்ல, பாஸ்டர் அப்படி எடுத்து அங்க கவனிங்க. அந்த யோசுவா இந்த யோசுவா வேற வேற. அந்த யோசுவா ஜனங்களுக்காக யுத்தங்களை செய்து ஜனங்களுக்காக தேசத்தை பங்கிட்டு கொடுத்த மோசேயுடைய சீஷன். மோசேக்கும் தேவனுக்கும் முன்பதாக உத்தமமாய் நடந்த மனுஷன். மோசேயுடைய அந்த அதிகாரம், அந்த ஸ்தானம் யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் மோசேயை எடுத்துக் கொள்கிறார். அந்த காரியம் நடப்பதற்கு முன்பதாகவே யோசுவாவை அங்க ஆர்டினேட் பண்ணிடுறாங்க, அபிஷேகம் பண்ணிடுறாங்க. அந்த அதிகாரம் அவன் கைக்கு வந்து விடுகிறார். யோசுவா தான் எரிகோவை, ஆயியை, இன்னும் இருக்கிற அநேக சொல்லும் எதிராளிகளை வென்று தேசங்களை மீட்டு அவன் 12 கோத்திரத்திற்கும் அதை பங்கிட்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய பொறுப்பு இந்த யோசுவாவுக்கு. அதாவது எந்த யோசுவா? நூனின் குமாரனாகிய யோசுவா. இந்த யோசுவாவுக்கு கற்றல் கொடுத்தார். வேதத்தில் இன்னொரு யோசுவா, யோத்சதாக்கின் யோசுவா என்கிற பிரதான ஆசாரியர். அவர் வேற இவர் வேற, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அவர் தேவனுடைய நாம் மைப்படுவதாக இந்த யோசுவா இருந்தது போல நாமும் இருந்து ஆண்டவருக்காக வாழ தேவன் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும், கிருபை செய்யட்டும். கண்களை மூடி நாம் சொல்லுவோம். தகவலை ஸ்தோத்திரம்.